இந்த பாவிக்கு முனந்தர வாக்கப்பட்டேன் போது போது பூமி ஆள் சிவப்புமா யார் என்ன சமாச்சாரம் எங்கிருந்து வர்றேன் வணக்கம் ஆட்டுக்கார பொண்டாட்டியா அங்க ரதமாட்டுங்கிற உன்னை பார்த்தா நீ நிக்க சொல்லு தங்க ரதம் மாதிரி நிக்கிறேன் மூடிக்காரன் பார்த்தா போனை எடுத்து போற சொர்க்க ரதம் மாதிரி இருக்கிறான் எப்படி பொட்டு செஞ்சா நான் பாக்குறேன் ஓஹோ கல்யாணம் கணவன் புல்லானாலும் புருஷன்னு எப்படியோ ஒண்ணு தமிழ் கலாச்சாரத்தோட வாழறேன் மிளகா வரல வியாபாரம் பண்றீங்களா ஓ வீட்டுக்காரன் தானே இவ்வளவு நேரம் காலையில இந்த வேகாத வெயில் ஆட்டு பின்னால சுத்தி ஆட்டெல்லாம் மேய்ச்சி ஆலமரத்த நேயில மடக்கிட்டு பசியாட அதை எடுத்து வச்சா பாரு பக்கத்துல படுத்துங்கிறான் அவனை போய் எழுப்பி சாப்பாட்டு கொடு எடுத்து வச்சா பாரு பக்கத்துல படுத்துருக்காரா ஆமா சரி அவர் படுத்துருக்கு நம்ம கூப்பிடுறேன் நீங்க ஏங்க பால் நம்ம வீட்டு பக்கம் வரதுல அதுக்கு முன்ன பால் குடிச்சிருந்தா வந்துக்கின்னு இப்ப பால் மறந்துட்டேன் நான் உடம்பு சரியில்லை இங்க இருந்து டாக்டர் கிட்ட போனேன் அவர் பிபி சுகர்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு எல்லாமே நார்மலா இருக்குதுப்பா உனக்கு ராஜா எந்த குறையும் இல்லை நீ அந்த பால் சாப்பிடத்தை நிறுத்த அந்த பால் குடிக்கிறதுனால தான் உனக்கு ஈழ கட்டுது சளி வருது மாறு சளி கட்டுதுன்னாரு அவர் டாக்டர் சொன்னதுல இருந்து பால் மறந்துட்டேன் நான் ஐயோ 2 கால பால் நான் வாங்குற பால் நின்று போச்சா காய்ச்சி தயிராகி வித்துருத்தானே ஆமா மெட்ராஸ்ல இருந்து வந்து பொண்ணு உனக்கு பால் தயிராகி எப்படி விக்கிறதுன்னு தெரியல நாளைக்கு என்ன பண்ற பால் நல்லா கறந்த நல்லா சுண்ட காய வச்சு 7 படி காய வச்சுட்டேன் ஓ தண்ணி ஊத்த கூடாது தண்ணி ஊத்தாத காய வச்சாதான் பொட்டு 7 படியும் காய வச்சுட்டு ஒரு 10 மணிக்கா வீட்டுக்கு வா ஓ அடிப்பாய் பகல் வாடி காலையில 10 மணிக்கு காலையில வீட்டுக்காரி 7 வேலைக்கு போன பிற்பாடு ஒரு 10 மணிக்கா வா கொஞ்சம் பரமோர் கொடுக்குறேன் எடுத்து போய் பரம் ஊற்றி தயிராகி வித்துரு ஒரு கஞ்ச பிசினாரி ஆஞ்சி பரதேசி அள்ளி போட மாட்டான் பிச்சை காட்சி வந்தா பிச்சு போட மாட்டான் 8 நாள் கோயமண்ணா கூட சொல்ல வச்சு சாப்பிட்டு ஒண்டை கட்டாட்ட இருப்பான் அவன் இருக்கிற நேரத்துக்கு நீ வந்தின்னு வச்சுக்க நம்ம வீட்டு லட்சுமி அவங்க வீட்டுக்கு போடும் ஏன்டா பொறமோர் கொடுக்குறேன்னுவா இதுக்கே எனக்கு எட்டாத உரியில வச்சுக்கிறா நீ ஏறி வேலைக்கு 10 மணிக்கு போட்டு ஒரு பாடு நீ வந்தினா நான் ஏறி பொறமோர் கொடுத்துட்றேன் பத்துக்கும் தான் எப்படி கொடுங்க 10 மணிக்கா வா அதை எடுத்து வச்சான் பாரு பக்கத்துல படுத்துங்கிறான் பாரு சரி சரி அதோ தெரிஞ்சு எடுத்து வச்சான் பாரு அந்த பார்வல் இருந்து எடுத்துக்கிற போட்டு பார்க்கலாம் யோ மச்சான் யோ மாமா எங்க இருக்கிற யோ மச்சான் யோ எங்க வீட்டுக்கு ஐயோ யார் இருக்கிறேன் எப்படி கண்டுபிடிச்சு எப்படியா பொட்டு வச்சுக்கிறேன் அதை வச்சு நான் கண்டுபிடிச்சேன் பொட்டு வச்ச கண்டுபிடிச்சேன் நான் வச்சுக்கிற பொட்டுக்கு ஒரு அர்த்தம் இல்லையா யோ நான் முதல்ல வச்சுக்க பத்தியா அது என் தாய்த்தந்தைக்கு 2வது வச்சுக்க மாதிரி அது நான் வணங்குற தெய்வத்துக்கு 3வது வச்சுக்க பத்தியா அது கட்டி கணவனுக்கு வாரம் பாட்டு கொண்டு வைக்கிட்டானா இல்லையே 11 மணிக்கு வந்து அதுக்கு முன்ன 12 மணிக்கு வந்து அம்மால இன்னைக்கு உச்சி போய் அசிங்காச்சு வந்துக்கிறேன் நீ எந்த கட்ட பையன் மொட்டை பையன் கூட்டிட்டு பேசுனீங்க என்ன
சந்தேகம் பிடிக்கிறேன் இன்னும் சந்தேகம் பிடிக்கிறியா உம்மால இந்த குட்டிங்க எல்லாம் பால் அது எப்படி கிடைக்குது இந்த குட்டிங்களுக்கு பால் குடி நான் பொட்டிக்காரங்க பால் குடிக்கிறீங்க அதே அவரு பால் மறந்துட்டாராம் அவரு பால் வந்து ஒரு 2 பால் நின்று போச்சா 2 வேளை பாலியா ஓத்தா படவா ராஜ்கோர் உம்மால வெயில் நான் ஆடி வச்சுக்கிறேன் எனக்கு பால் குடி நான் பொட்டிக்காரங்க பால் குடிக்கிறேன் யோ ஆடி படவா ராஜ்கோர் உம்மா எலிமிட் சொல்ல ஐஸ்கோர் நான் போட்டா பவரு போட்டா ஏறி போச்சு தோறு உம்மால நீ ஊடு கட்டி உள்ள அடிக்கிறீங்க யோ நீ எப்ப ஊருக்கு எடுத்து எப்ப என்ன உலகத்துல அடிக்கிறதே நான் இப்பலாம் லோன் போடுற பேப்பர் போடுறேன் ஆடி அங்க ஓட்டா ஏய் அடி நீ தான் ரோட்டா ஐயோ ஐயோ ஆடி குடிக்காட்டா அந்த வேலை ஜெய் பொட்டியில தண்ணி ஊத்தவங்களாம் எப்படி கிடையாது தெரியுமா இப்போ எல்லாம் பொஜா போட்டுக்கிறேன்டா வாங்க அம்ஜாமண்டா சண்டைன்னா 4 செவத்துக்குள்ள நடுவுட்டில் இருக்குன்னு இதுமே அடிக்கணும் இப்படி நடிச்சா போறவங்க வரவங்க நல்லது கெட்டது கேட்பாங்க இட்டுப்படா வீட்டுல இட்டுப்படா அடம் உக்கால ஏடி ஏடி சேர்ப்பு நான் சும்மா இருந்தாக்க என்ன சொல்வாண்டி அடிக்கிறானே அப்படி எனக்கு இருமோ படவா ராஜ்கோல் மொத்தம் எலிமிட் ஸ்கூல் அம்மால காலையில என்னடி வேலை செய்தீங்க காலையில இருந்து என்ன வேலை செய்ய கேட்கிறேன் வீட்டு வேலை செய்ய வேணாமா வீட்டுக்கிற வேலை உங்க ஆத்தா துணுப்படி இந்த லடு உக்காந்துக்கிறாளே உங்க ஆத்தா செய்யலா இல்ல மக்கள் செய்யலா இல்ல உங்க தங்கச்சி செய்யலா யார் யார் செய்யறாங்க எல்லாமே நானே இருந்து போட்டு செய்ய தகுது தாத்தா செய்தி எங்க அம்மா செய்தி எங்க கதை வச்சா எதுக்கு தூள மாட்டு நெவுச்ச கேட்ட கட்டானுக்குறேன் என்ன நெகுதல் கேக்குறேன் யோ என்ன கட்டியா சொல்லி என்ன சொல்லி கட்டியாண்டே என்ன சொல்லி கட்டியா அத்தை உன் பொண்ணு எந்த வேலையும் செய்யல அத்தை கட்டின புடையோடு அனுப்பத்து நான் கண்காணாது வச்சு உட்காந்து பாத்துக்கிறேன் சொல்லி கட்டிட்டு வந்தேன் ஆமையா என்ன வந்து இணைய நேரத்தில் காலையில எழுந்ததா சாணி போட்டையா நீதான் சாணி போட்டாச்சுமா உனக்கு நான் போட்டேன் எந்த சாணியா நான் மாட்டு சாணி போட்டேன் நான் காலையில எழுந்ததா பாத்துல விரிச்சு சாணி விரிச்சு கோலை போட்டேன் துணி துவைச்சேன் சாமா வேலை வேற என்ன சொல்றேன் யோ சாப்பிட்டு கேக்குற என்னைக்கு என்ன இருக்குதா மிளகத்துல இருக்குதா இல்ல கருவேப்பில இருக்குதா இல்ல கடுவு இருக்குதா என்ன சொல்லியா என்ன வாங்கி போட்டா என்ன கேக்குற ஆமாயா இந்த மாதிரி யாரும் குடும்பம் நடத்த முடியாது அப்படியா என்னயா 6 கிலோ அரிசி வாங்கி போட்டு 6 மாசம் ஆச்சு கேளுமா கேளுங்க நீங்க 50 எண்ணெய் வாங்கி கொடுத்து 3 மாசம் ஆச்சு என்ன பண்ண மாட்டீங்க 1 ரூபாய் உப்பு வாங்கி போட்டு 1.5 வருஷம் ஆகும் யோ மாத்தா விட்டு கொஞ்சம் கொஞ்சம் போன் காமிச்சியா எங்க ஆத்தா விட்டு கொடுக்கலையா மொத்த மூணு கட்டி எங்க ஆயா எடுத்து தப்பிச்சுக்கிறியா அம்மால நின்றாலும் சரி போனாலும் சரி நானும் நீ ஆட்டப்பட மாட்டேன் யோ என்ன நான் முன்னாடி பாக்குறேன் யோ வயசு நினைச்ச மாதிரியா ஒரு கட்சி பாக்கூடாது ஒரு முருங்க மேல பாக்கூடாது கத்திரிக்காய் பிச்சந்தி அத்தை திருடிங்க ஆமாண்ணா கத்திரிக்காய் பிச்சந்தி எனக்கு 3 யாரு பொண்ணு தர பண்றாங்க அத்தை உன் பொண்ணு ஒரே ஒரு பொண்ணு தங்கராஜ பண்ண வச்சுக்கிறியா அத்தை அப்படின்னு சொல்லிட்டு என் வீட்டு திண்ணை மேல உட்காந்துட்டு எங்க அம்மா அதை பத்தி நினைச்சு பாரு எங்க அம்மால குடிச்சு நான் வந்துடுறியா வயசு கொஞ்சம் மஞ்சள் மண்ணை சொல்லுங்க நானா உன்னை எவனுமே செய்யல வாட்டாங்க என்ன குடிச்சுட்டு வைங்க என்னத்தியா மாப்பிளையா மண்ணை கட்டிங்க மாப்பிளையா மண்ணை கட்டிங்க என்ன புரியுது எங்க ஆளு குடுத்தாங்க யோ அண்ணா ஒரு மாப்பிளை பொண்ணு பார்க்க போனேன் எங்க உட்கார வைக்கணும் மனுஷியான குடும்பம் இருந்தா சோபா மேல உட்கார வைப்பாங்க கொஞ்சம் அதை விட கொஞ்சம் கம்மியான குடும்பம் இருந்தா சேர் போட்டு உட்கார வைப்பாங்க அதுக்கும் கம்மியான குடும்பம் இருந்தா கீழே பாய் போட்டு உட்கார வைப்பாங்க தரையில பொண்ணு பார்க்க போனேன்னா தெரியல பண்ணிட்டு அவங்க ஓட்டாங்க எனக்கு கோயில் குடி மேல உட்கார வச்சிட்டாங்க அட போய் அந்த பாய் கூட போறதுக்கு கதி இல்ல கோயில் குடி மேல கோயில் குடி மேல உட்கார வச்சாங்க 30 40 கோயில் ஊரு போட்டா கோயில் பேரு புடுக்கு அண்ணா அவங்க ஓட்டா கார் புடிங்கனே 56 நகை எடுத்துங்கனே பண்டால் பாரியா இவ சோபா போட்டு கட்டு போட்டு உட்கார வைக்கிறாங்க பெருங்கையாடு வந்தா பின்ன கோயில் குடி மேல தான் உட்கார வைப்பாங்க அதுதான் ஒரு எப்படி ஒரு திட்டம் இல்லையா அவங்க அவங்கள்ட்ட இருக்கிறது அதான் கோயில் குடி
உயரமா இருக்கா அதான்டா அதனால போய் விடுறேன். அடுத்தட்டு மேல உட்கார வச்சிருக்கணும் ஒண்ணு. எப்பா, நான் உடனே வந்து ஒரு பஞ்சாயத்து. ஏயா ஓ. நீங்க வா நான் தெரியாம தான் கேக்குறேன் எங்க கேளு? உனக்கு இருக்க திருமணம் எத்தனை வருஷம் ஆகுது 10 வருஷம் 10 நாள் பொக்குல இருக்கிறேன். பொக்குல இருக்கிறேன். யோ ஓ. 10 வருஷம் 13 நாள் ஆ. இது வரைக்கும் என் வயித்துல ஒரு புழு பூச்சி விட்டா சொல்லியா இப்ப நான் புழு பூச்சியில் அவ்வளவுதானே. ஆமாயா ரேஷன் கடையில இலவசமா அரிசி போடுறாங்க. டெய்லி ஒரு பை அரிசி ஊற வச்சு சாப்பிடு. நம்மள பூச்சி பூச்சி நொண்டுது பாரு அப்படியே. யோ அந்த பூச்சி புழு சொன்னே ஆ. என் வயித்துல ஒரு புல்லு இல்லைன்னு சொன்னையா உனக்கு பிறகாது. ஏடா வந்து ஓனா வந்து டேய். ஓ. கல்யாணம் ஆகி இவ்வளவு நாள் ஆயிடுச்சு மொண்டாட்டிக்கு பிள்ளை இல்லைன்றது ஒரு வார்த்தை என்கிட்ட சொல்லியிருந்தா நான் எப்போ ஏற்பாடாயிருக்கலாம். எனக்கு எப்ப பார்த்தா பொடி வச்சா என்ன சமாச்சாரமா? அட நான் சித்த வைத்தியம் பண்றேன்டா. நாடி பிடிச்சி பார்த்து அதுக்கு ஒரு பச்சால மூலிக்குது அது கொடுத்துருப்பேன். நேரம் குழந்தை குட்டிலாம் உண்டாயிருக்கும். ஏன்னா அதுக்கு ஒரு பக்கத்து கைதிகாரம் இப்படி மூடி வச்சு கைத்துங்கிறப்ப ஓ, நீ சித்த வைத்தியரா? இப்போ வந்து குழந்தையில சண்டை போடுறல அது உனக்கு தானே அசிங்கம். எனக்கு தான் அசிங்கமா இருக்குது. ஆ, என்ன பின்ன என்ன? நீ சித்த வைத்தியர் எனக்கு புறதா தெரியும். ஆ தெரிஞ்சு நான் பொய்யில கொண்டு வந்து விட்டுட்டேன் முன்னாடி. ஆ எனக்கு தெரியாது போச்சு. சரி. சரி, நாளைக்கு அனுப்பணுமா? ஓ கூலிக்கு கொடுக்குறியா? உன் குடும்ப சமாச்சாரத்தை பேசிக்கலாங்க அப்புறம் சொல்றேன். சரியா? யோ ஓ. அந்த பூச்சி புழு கேட்டேன் ஆ. என் வயித்துல ஒரு புல்லுல கேட்டேன் கல்யாண நாள் என்ன போடு படியானா வைக்கவும் நாய் தூடு பத்த பாரு அந்த நாய்க்கு 4 குட்டியா அதுல ஒரு குட்டி ஒண்ணு போலவே கிட்டியா நான் வைக்க போறேன் பாத்துக்கிறேன். என் ஏய் வேலை வாங்குறியா? என்ன வேலை நானே மனுஷன் பாத்துக்கிறேன். என்னப்பா? சரி வேலை வாங்க சொல்றேன் ஆ. ஏயா ஏய். இவ்வளவு பழம் பேசுக்கு அப்புறம் ஊமனை வாய தகாதி ஆ. நீ கட்டின பர் தாலி அது படுத்தா குத்துது உக்காந்தா குத்துது நிமிந்தா குத்துது என்ன குத்தோ குத்தல் குத்துது குத்துது தாண்டி காட்டுறது. யோ அதுக்கு ஒரு இஷ்டத்துக்கு குத்துவாங்க தாய் வேணுமா ஆ. யோ நீ கட்டின பர் தாலியா நீ புடிச்சு வா எங்க ஆத்த வீட்டுக்கு போறேன் ஆனா இது வச்சு போறதா? எங்க ஆத்த வீட்டுக்கு போறியா மானமே போச்சு. அண்ணா, கொஞ்சம் கொஞ்சம் மானமே பூச்சி வந்து. கண்ட்ராக்ட் சார் எந்த ஏரியால சொல்றீங்க உள்ள ஏறி வாமா நீ ஏறி உள்ள போவாத, மது உள்ள போ, ஆள் இருக்க மாட்டாங்க. ஓ, 1000 வெயில் இன்ஜின் ஸ்டார்ட் ஆடுது ஆயில் சொட்டு 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 ஏன்டா தட்டட நேரம் வந்து தரீங்க? ஆயில் சர்வீஸ் பண்ணி எடுத்துருவாங்களா? வந்து ஏறி ஏறி நான் வந்து ஐயோ எங்கங்க இல்ல, அவரே வந்து ஏறுவாரு. ஆள் வருவான ஆள் தான். ஏய், நம்ம பொம்பளை பார்த்தா போறான், ஆம்பளை பார்த்தா முருகுறோம். கேட்டா அவங்க எங்க ஒண்ணா ஷாப்பிங் பண்றோம். இந்த கம்மியாக்கி எல்லாம் ஒழுங்கா பச்சிட்டு வேலைக்கு போயிட மாட்டோம். துட்டு கட்டி போட்டு போகும்போது எல்லாம் வண்டியா உன் பேட்டரி எப்ப வீக்கா போச்சு எல்லாம். ஐயோ காசு புடியா பஸ் புடியா ஓ, காசு புடியா ஏன்னா நீ ரம்ம போட்ட கூலி வருமா? ஆமாயா நீ தாலி கட்டு கூலி நீ குடிய. யோ ஓ. தாலி கட்ட புள்ளி என்ன கேக்குற ஆமா. யோ ஓ. நீ கட்ட தாலி இவ்வளவு சமந்து கட்ட வர சமந்து புள்ளி முதல்ல குடியா நாங்க என்ன சும்மா கட்டுறோமா தாலிய? வேற எப்படி கட்டின 110 ரூபாய் கடன் வாங்கி தாலி கட்டுறீங்க. சும்மா நாங்க ஒண்ணும் கட்டல. உங்க அம்மா வீட்டு லாரி ஜனம் 3 பேர் வந்தாங்க. ஒரு 3 லாரி வந்துச்சு. 3 லாரி யோ வந்து அம்மாளுக்கு ஜனக்கட்டு அதிகையா உன் ஜனகட்டுல பாயா போச்சு. உன் ஜனகட்டு இருந்து வரங்க பாரியா இல்லவா 3 லாரி வந்துச்சு. அந்த பிதா மாமா சாமான் ஆள் கொண்டு குத்தா குச்சி குட்டி கம்மியாட்டிக்கு பாதி அடி போய் எலி ஓத்த மாரிக்கிறான். சாம்பார் பட்சத்து ஓடிக்கிறான். கம்மியாட்டிக்கு குச்சி குட்டுங்க அங்க ஆரம்பிச்சா மஞ்சள் சண்டைய இங்க வெறி வச்சு மஞ்சு வர சேவரு கூட்டு வாட்டு வரும். அம்மா தாலிகள் அரசம் அந்த குழந்தைங்களுக்கு சோறு கொடுத்து தொண்ணூறு வெட்டி மஞ்சுக்கு ஒரு அந்த போய் தாலி காட்டு வரையும் சந்தியா போச்சு. கல்யாணமே என்ன பண்ணுது இப்பதான் கொஞ்சம் நிம்மதியா இருக்குன்னு பார்த்தா யோ ஓ என்ன அடிக்க பண்ணி சொல்ல வரேன் அடி மாட்ட வாடிய அடி மாட்டவா. பாரியா ஒரு குடும்பத்துல சண்டை வந்தா தாலி கட்டி போட்ட பொம்பளைய பாத்துக்கிறேன். 2 குழந்தைங்க ஆகி போச்சு. ஆம்பளை அவன் குடிகாரனா போட்டானே யாருன்னா அக்கம்மா கஞ்சி விட்டாலும் குழந்தைங்க சொல்லி காட்டுவான். தாலி போட்டு வாயிரு பொம்பளை பாத்துக்கிறேன். தாலி கட்டி சோழத்துல புதாண்டி பாக்குறேன். யோ இங்க வாயா ஓ. ஆனதாச்சு போனது போச்சு நல்ல ஒரு முகத்தல பாரு நல்ல ஒரு மேலக்கார பாரு என் கழுத்துல 3 முடிச்சு போறியா நம்ம கஷ்டத்தையோட அழிஞ்சு போட்டோம். இனிமே தாலி கட்டி கூடாது. ஆம்படி அடிக்கிற அடி அருவார்த்த காயம் 2 ஒண்ணு. ஆமாயா அருவார்த்த காயமா ஆம்படியான அடிக்கிறதா கொஞ்ச நேரத்துல மறந்து போயிடுவாங்க. ஆமாயா பாத்து ஒரு 10 மாதிரி அண்ணா வணங்கண்ணா. அடம்பா அண்ணா முதல்ல நீங்க தான் வந்தீங்க கல்யாணத்துக்கு. ஆமா நல்ல புண்ணியம் நீங்க. ஏன் என்னடாப்பா எந்த நேரத்துல என் கல்யாணத்துக்கு வந்து என் குடும்பமே குச்சோரா போய் ஏன் என்ன அப்படி என் முன்னாடி தாலி ஏத்துக்கானோ. என்னது முன்னாடி தாலி ஏத்துக்கானோ. அடப்பா இப்பதானே எனக்கு சந்தோஷமா இருக்குது. முன்னாடி தாலி ஏத்த ஜாலியா சந்தோஷப்படுறோம் தெரியும். உனக்கு நான் அதுக்கு காரணம் இருக்குதுடா. ஒரு 3 நாள் ஆச்சு நான் சரக்கு சாப்பிட்டு கையில துட்டு இல்லை. பொழுது போனா பொழுது வச்சா கை தட்டு ஆடுது. எட்டா அந்த மொட்டை தாலி கொண்டு கத்தலி சேட்டு காட்டில் ஆடி வச்சுட்டு
நான் ஒரு புல் வாங்கி அடிச்சு சாப்பிட்டு மிச்சம் மீதான் உங்கள்கிட்ட ஒரு கட்டி கொடுக்குறேம்மா கரெக்டா பொண்டாட்டி தாலி வச்சு புல்லா குத்தி குத்தி கீழே கட்டி கொடுக்குறியா? ஓ வருவானாலியா நீ? எவன் பொண்டாட்டி தாலியா இருப்பா அதை வச்சு குண்டாடி செல்வி கட்டி அட ஆபத்துக்கு பா ஒரு பெரிய மனுஷனா நீ? ஏன் என்ன ஆனா ஓ லாபம் 2 3 4 5 6 7 8 அடா பாய் இந்த தாலி சைடு யாரா வாங்கிக்கணும் பங்காளிங்களா உன்னை மூடி வச்சு கை தச்சுக்கிறானுங்கடா எவ்வளவு துண்டு எவ்வளவு கொடுத்தாச்சா 25,000 கொடுத்தியா எத்தனை பேர் போனாங்க போனானுங்க ஒரு 5 பேர் 6 பேரோ போனானுங்க அடா பாய்ங்க எத்தனை பேர் போனானுங்க போகும்போது 5 பேர் போனோம் ஆ. 2 கண்ணாடி அலிஸ்டர் போனோம் 2 கண்ணாடி பள்ளிவாசலுக்கு போனோம் எங்கடா போறீங்கன்னா அவன் அப்படி வரான் அப்படி வரணும் போறான் எந்த கண்ணாடி சின்ன போல போறோம் போனவங்க போய் முதல்ல சேட்டு கடையில தாலி எடுத்துக்கின்னு அப்புறம் அந்த கடைக்கு வந்திருந்தா பரவாயில்ல இந்த கடையில 12 மணிக்கு கடை தந்ததுமே இந்த கடையில் வாங்கிட்டு இருக்கிறாங்க இதுல சாப்பிட போ இதுல செலவு பண்ணது போக மிச்சம் எடுத்து போய்க்கிறாங்க சேட்டு கடையில கண்ணாடி கும்பு சார்பது எனக்கு தெரியும் போயதுல போய் ஒண்ணும் சரியா கவனிச்சு எடுக்கான இது 8 ஆயிடா சுத்தமா அதனாலதான் எட்டி வச்சு போற உங்க உடம்புல ஒட்டி ஆயிடா ஒன்னா கூட இதுல இன்னும் ஒரு இலையை சேர்த்து பரிகாரம் பண்ணி இன்னும் ஒரு இலையை சேர்த்து 9 இலையை ஆக்கி என் பொண்ணான கையால உன் பொட்டாட்டி கைத்துல கொம்மை நான் கட்டிட்டு அதுக்கப்புறம் பாத்துக்கோ நான் செய்த குறும்பு உண்டாச்சி கரும்பு என்னடாப்பா குடும்பம் யாரு குடும்பத்தை பத்தி ஏன்டா படுற ஏய் ரேஷன் கார்டுல உன் பேர் எழுதிக்கோ பொட்டாட்டி பக்கத்துல ஆதார் கார்டுல ரேஷன் கார்டுல தாலி கட்டி யாரும் கூட எழுதிப்பான் உன் பேர் பொட்டாட்டி பேர் அவன் நீ சேர்த்து எழுதிக்கிட்டா எப்படி இருந்தாலும் அரிசி வரப்போகுது ஓ நீ செத்தாலும் அவ தாலியா இருக்க மாட்டா அதுக்கு மேல அந்த மாதிரி மோளம் அடிச்சுடுறேன் இப்போ ஓ தாளம் வேணாம் ஏடா நான் கஷ்டப்பட்டு வேதாளம் தந்துக்கிறேன் தாளம் பாதாளம் வேதாளம் அடப்பா தவுளு நாதஸ்வரம் தவுளு சரிப்பா சரி சரிப்பா ஏன்னா நீதான் வந்து ஒரு 2 3 தரம் வந்தீங்க ஒன்னும் வருத்தமா தெரியல இப்ப ஒரு மாசமா இருக்கு அந்த கல்யாணம்னு சரி இந்த மேல் போது அடிச்சு பார்க்கலாம் அடிச்சு பார்த்தேன் ஓ உன் முன்னாடி கொஞ்சமா சொல்றேன் பொம்பளை கம்யூனிட்டி எப்படின்னா அதுக்கு அவன் என்ன சொல்றான் தெரியாது
நான் தெரிஞ்சு வேலை பாருங்க. இல்லையா கஞ்சி தந்தா எடுத்து வந்திருக்கிறியா? கஞ்சி வச்சுட்டு போய் ஆட்டல வாரி போட்டு போ. நாட்டு தண்ணி மாட்டு தண்ணி வாங்கி கொட்டுறேன். சீக்கிரம் வீட்டுக்கு உனக்கு வேலை இருக்கு. போய்டா 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 போய்டா. பால் இருக்கிறங்க எனக்கு தெரியாதா? இவ்வளோடு பேய்வே ஏதோ நாட்டு சிறிது பால் கறந்து கொடுத்தா ஆனா ஒரு ஆட்டுல பால் கறக்க முடியாது. ஏங்க இந்த குட்டிங்க எல்லாம் பால் எப்படி வீடு கறக்குது? நான் என்ன பண்றது? அப்பா பையாடு 3 மணி போறாரு. நான் என்ன பண்ண ஒரே ஆட்டுல பால் கறக்க முடியாதுமா. ஐயா இந்த காலகட்டத்துல உங்களை தவிர என் கண்களுக்கு ஒரு ரூபாய் தெரியல. நான் எங்க போவேன்? யாருக்கு பாலை வாங்கி கொஞ்சம் பத்தி ஆட்டுவேன். கொஞ்சம் மனம் இறங்கி மரியாதை பார்த்துட்டு இருக்குது. இந்த நேரத்துல பால் கறந்தா தெய்வ குத்தம் ஆயிடும். உன்னை பார்த்தாலும் எனக்கு பரிதாபமா இருக்குது. நீ என்ன பண்ற? இந்த ஒத்தையடி பாதியா போறேன். அண்ணாண்ட மலை ஓட்டல கண்ணு முட்டுப்பான். போனாரு கோபாலன் சார் சொல்லு பால் கறந்து கொடுப்பான். பாலை வாங்கி குழந்தை பத்தி ஆட்டுவான். உங்களுக்கு கோடி புண்ணியம் ஐயா. இந்த உதவிய என் உயிர் உள்ள வரைக்கும் நான் மறக்க மாட்டேன். இந்த உதவி நான் என்னைக்குமே வாங்கி பாலை வாங்கி பாய்ந்து முடியும். என் பொண்டாட்டி கஞ்சி எடுத்தாந்தா. அவ பேர் அலுமேலு. அவதான் ஆம்பியா, நான் தான் பொண்டாட்டி. இந்த அடுத்த காலகட்டத்துல காய் வெயில குழந்தை தூக்கிட்டு போனா குழந்தை தோண்டு போயிடுவாயா? இந்த ஆனா பிறந்த குழந்தைய இந்த ஆலமரத்து நெய்யிலே வச்சிருக்க. நம்ம பாலை வாங்கிட்டு வந்து ஆட்டை பாருங்க குழந்தை பாருங்க ஊருக்கு ஒரு ஆடா ஒண்ணு போகுது. ஐயா நீங்க யாரும் வச்சிருக்க வச்சு காத்து கிடப்பாரு. நேரமா 5 நேரம் ஆகி விட்டது. சீக்கிரமா பாலை கொண்டு போய் கொஞ்சம் பத்தி ஆக்கலாம். ஐயா அம்மா கிட்ட பால் வாங்கிக்கணும் சொல்லி பாத்திரத்தை கொடுத்தேன். பொழுது போச்சு. ஆடி நிக்கலே. எல்லாரும் வீட்டு போய் சேர்ந்தது. இவ்வளவு நேரமாகி அந்த அம்மா குழந்தை தேடி வரலையே. ஒருவேளை காட்டுல வயிற்றுலாம் போயிட்டாங்களோ என்ன தெரியலையே. சரி சரி குழந்தை எவ்வளவு நேரம் பசியால இருக்கும். இந்த குழந்தை எடுத்துக்கிட்டு ஆட்டை ஓட்டிக்கிட்டு வீட்டை போய் நான் சேர்றேன். அந்த அம்மா வந்தா வரட்டும். நானும் வாடிக்கிட்டு வருவாரு பார்க்கிறேன். இது வரைக்கும் வரவே இல்லை. இன்னைக்கு வரட்டும். ஒரு கை பார்த்து ஐயா ஐயா கட்டப்படிய வச்சுக்கிறேன். ஏறி எந்த மொட்டை பண்ணிய வச்சுக்கிறேன். உமா மகேஸ்வரி தாயே நம்ம ஆடுகிற கடாடு குட்டி போச்சு. குட்டி போடுமையா? நான் ஆடு மேய்க்க நேரத்துல யாரோ ஒரு அம்மா ஓடி வந்தாங்க. ஐயா பெரியவரே குழந்தை பசியான துடிக்குது, கொஞ்சம் ஆட்டு பால் கறந்து கொடுன்னு கேட்டாங்க. அம்மா நீ பால் கேட்க வந்த நேரம் நீ ஆடு பூரா மழை தவத்துக்குது பால் கறக்க முடியாது பாத்திரத்தை கொடுத்து அந்த அம்மா காட்டு இங்க வயிறு தெரியாம போயிட்டாங்க. இந்தா வீட்டுக்கு கொண்டு வந்துட்டா கொஞ்சம் பால் கொடு. யோ அழகா இருக்கிறையா மகனே அழாதடா. அம்மா வழியில பால் குடியா மகனே அழாதடா. எனக்கு என்னையே தெரியும். யோ அழகா இருக்கிற ஆண்மகே இவனுக்கு நல்ல ஒரு நறுக்குன்னு ஒரு பேரு வையா. நறுக்குன்னு முறுக்கு என்னையா நறுக்கு நான் முறுக்குன்ற அதெல்லாம் வேணையா. இவன் ஆயுசு கட்டியா இருக்கிற மாதிரி ஒரு பேரு வையா. என்னையா கட்டியா பாருன்ற யோ அதெல்லாம் வேணா. அந்த திருக்கோடு என் மகன் விளையாடி இருக்கணும். நான் ஒரு எழுத்து பேரு ஒரே குரலை கூப்பிட்டு அம்மா என்று குரல் இருக்கும். என்னையா அதெல்லாம் வேணையா. நல்ல ஒரு பேரை வையா. நம்முடைய குலதெய்வம் யாரு? எம்பெருமான் நாராயணன் கோவிந்தன் வாசுதேவன் பாண்டவன் சூழன் லட்சுமி சமேதன் அவர் நாமதேவிக்கு இந்த குழந்தைப்போம். இந்த குழந்தைக்கு இன்றைய தினம் வெள்ளிக்கிழமை 4 நட்சத்திரம் அனைத்தும் சுகமர்த்தமாக இருக்கிறது. இந்த குழந்தைக்கு கான்று முதல் கொண்டு கண்ணன் அந்த பெரியவரை கடையை குழந்தைய காணும் ஆடுகளை காணுமே. அந்த பெரிய கொடுக்கும் போது ஒரு ஊரையை கேட்கல நான் பேரையை கேட்கலையே. அப்படி என்றால் இந்த காலகட்டத்தில் என் மகனை பிரிந்து விட்டேன். என் மகனை பிரிந்து நான் ஏன் உயிர் வாழ வேண்டும்? நான் இருப்பதை விட இருப்பதாவே இதோ மலையின் குத்தியில் ஏறி உயிரை மாற்றிக் கொள்கிறார்கள். தளபதி
அந்த குழந்தை என்னாச்சுமா? நாக வர சென்று விழுந்து தண்ணி கொண்டு வர சென்று விட்டு அந்த அடுத்த காலகட்டத்தில் அழகான ஒரு ஆண் குழந்தை பிறந்தது. நடந்து எப்படி உயிர் வாழ முடியும்? நீங்க சொல்லுங்க. நாட்டில் வாழ்வது கிடையாது. உன்னை அண்ணன் நாடு மங்களபுரி நாடு சென்றால் நடந்து கதை எடுத்து சொன்னால் உனக்கு அடைக்கல தருவாராமா? வாங்க வாங்க நாட்டில் போகலாம். வணக்கம் பாப்பா. மங்கள நாட்டை தேடி ஓடோடி வந்தோம். என் அண்ணன் நாடு நிச்சயமா இருக்கிறது. என் அண்ணனும் அண்ணி எங்கப்பா? அம்மா மங்கள நாட்டுக்கும் சிங்கள நாடு கடுப்பாடு ஏற்பட்டது. கடுப்பாடு ஒன்னன் மாண்டு விட்டார். செய்தி கேட்ட மகாராணி மாரடிப்பில் இருந்து விட்டார்கள். அண்ணி இருந்து விட்டார்கள். என்ன அண்ணியா குழந்தை பெண் குழந்தையாக இருக்கிறது. இந்த குழந்தை பேசிட்டீங்களா? இல்ல இந்த குழந்தைக்கு